நல்லா கிடைச்சா? மிஸ்ஸஸ் துளசி, பெஸ்ட் ஆஃப் லக். thank you. சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. இத வர்மா, நான் உங்க எஃபிஷியன்சி பத்தி பேசல. யூ see we are looking for someone much younger. ஒரு 17-18 வயசுல ஒல்லியா உயரமா இந்த முடிகிடி எல்லாம் வெட்டிட்டு கிளாமரா இந்த பூ புடவை பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு புருஷன் பக்கத்துல போலாமா? நல்லா இருக்கும். ஆனா இது ஷோ பிசினஸ் ஆச்சே. 4 பேர் வந்து போற இடம். கொஞ்சம் கிளாமரா இருந்தா தானே போனி ஆகும். என்னங்க? உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீங்க மத்தியானம் சாப்பாடு அவுட்டுன்னு. கவலைப்படாதீங்க, எனக்கு கூட தான் இங்க வேலை கிடைக்கல. என் குரல் சரியா இல்லையா சொல்றான். சரி விடுங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதான் ஒண்ணும் புரியல. என் வீட்டுக்கு வாங்க, நீங்க போறதா இருந்த சாப்பாடை நானே போட்டு போறேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நல்லாவே சமைப்பேன், வேணா வந்து எங்க பாட்டியை கேட்டு பாருங்க. ஏமா, நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? ஐயோ என்னங்க நீங்க? இல்ல, ஒண்ணு நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கணும், இல்ல உன் வீட்லயே இருந்திருக்கணும். இது ரெண்டையுமே விட்டுட்டு ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்கேன்னு சொல்றியே, இது உனக்கு சரியா படுதா? என்னங்க சாப்பாடு ரெடி, வரீங்களா? போம்மா. இதானமா சாப்பாடு, சீப் அண்ட் பெஸ்ட். சாப்பிடுங்க. நீங்க? I'll take. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, நீங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல எம்ப்ளாய்மென்ட் சர்டிஃபிகேட் கேட்டதா சொன்னீங்க, என்ன பண்ண போறீங்க? ஐ டோன்ட் நோ. எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எம்ஏ, பிஹெச்டி? என்னங்க படிக்கவே இல்லையா? பி எக்கனாமிக்ஸ். சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்களா? பயோடேட்டா இருக்கு. அப்புறம் என்னங்க, இன்னும் half an hourல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். எங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. Now it's your turn to give me a lunch. யார் இது? ராமனன்கோ? ராமன் எனக்கு ஒரு மாமா இருந்தார், அவர் போய் 10 வருஷம் ஆச்சு. ஐயோ தப்பு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்ல வயசானதுக்கு அப்புறம் செத்து போனாரு. He was 96. நான் அதை சொல்ல, இப்படி ஒரு லெட்டர் அடிச்சதை சொன்னேன். இது பாருங்க, வீட்டுல கிடந்த பழைய லெட்டர் ஹெட். இதுல யாருக்கு என்ன நஷ்டம்? அப்புறம் என்ன சரியா தப்பான பேசிக்கிட்டு விடுங்க. சார், அவங்க இருக்காங்க. என்ன படிக்கட்டுறோம் அவருக்கு? பர்த்டே லஞ்ச் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க எல்லாம் ஒன்ன கேட்டாங்க. உன் பொண்டாட்டி கூடவா? இல்ல, வெளியே போனே உன் பொண்டாட்டி பாத்திருப்பியே, அந்த அம்மா கூட என்ன பத்தி கேட்டாங்களான்னு கேட்டேன். நான் வெளியே போறப்பெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வரேன்னு நீ நினைக்கிற? ஏன் நீ அங்க போறது இல்ல? அச்சு, அநியாயம் பேசாத. நான் சுரேஷ கேட்டு பாரு. ஆமா, ஒரு சுரேஷ். எங்களுக்கு தெரியாதா இந்த ஆளும் பொண்டாட்டி ஜால்றான்னு? கேட்டதுமே உண்மையை கக்கிட போறாராக்கும். இது பாரு, நாங்க ஒன்னும் காதுல பூ வச்சிட்டு இருக்கல, எங்களுக்கு தெரியும். சார், நான் உங்களை வீட்டுல பாக்குறேன்.
8 வருஷமா என் கூட இருக்கிற பையன், தம்பி மாதிரி. பிறந்த நாள் அன்னைக்கு அவனை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கேன். கவிதா, யூ ஆர் ஈவல், யூ ஆர் sick. என்ன மருந்து சாப்பிட்டாலும், எத்தனை டாக்டருங்க பார்த்துக்கிட்டாலும் உனக்கு மனவியாதி தீராது. நான் சொல்றேன், போக போக உனக்கு மனநோய் ஜாஸ்தியாகி பைத்தியம் முடிச்சு வரப்ப. ஆமா, இது நடக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். கவிதா, கவிதா, கவிதா. ஆமா, எனக்கு மனநோய்தான், பைத்தியம்தான். யாரால? உன்னால. எனக்கு நீ வேணும். உனக்கு என்னையும் விட முடியல, உன் பொண்டாட்டியும் மறக்க முடியல. கவிதா, இல்ல கவிதா, நீ சொல்றது தப்பு. எனக்கு தெரியும், நீ உன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிக்க மாட்ட, என்னையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. என்ன பேசுற நீ? நீ என் வீட்டுலதான் இருக்க, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வீட்டு கதையை திறந்து வச்சிட்டு இருக்க. எனக்கு தெரியணும், எப்ப தெரியணும். உன் பொண்டாட்டி விவாகரத்து பண்ணிக்க போறியா இல்லையா? கவிதா, பேசாத. டைவர்ஸ் பண்ணிக்க போறியா இல்லையா? இங்க பாரு. சொல்லு, இல்ல நான் செத்து போயிடுவேன். டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? துளசி, உங்க முதலாளி வந்திருக்காருமா, உன்னை கொஞ்சம் பார்க்கணுமா? முதலாளியா? அதாப்பா, அந்த ராமனன் கூப்பிட. ஹாய். என்ன இங்க வந்திருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி? அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிக்க பயோடேட்டா பண்ணீங்கல்ல, அதுல பார்த்தேன். தேங்க்யூ. என்ன? இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுல சாப்பிடணும். பாட்டி கூட சொல்ல சொன்னாங்க, 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. எதுக்குங்க இதெல்லாம்? இந்த பாருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. 6 மணிக்கு வரீங்க, ஓகே? முடியாது. 7 மணிக்கு? எந்த பஸ்ன்னு சொன்ன? 37. நேரா உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க. உட்காருங்க.
சொல்லுங்க. கவிதாவுக்கு உடம்பு சரியில்லை. யாருக்கு? கவிதாவுக்கு. என்னாச்சு? இல்ல, அந்த வீட்டை விட்டு வெளியே போறப்பெல்லாம் உன்கிட்ட வரதான் நினைக்கிறா. திரும்ப வரமாட்டேன்னு பயப்படுறா. இன்செக்யூரிட்டி, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அது என்கிட்ட வரதா நினைக்கிறாளா? குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா. வர வர மோசமாயிட்டே போகுது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னது? விவாகரத்து பத்திரம். இங்க பாரு, இது சும்மா ஒரு கண் துடைப்புக்கு தான். அவளை நம்ப வைக்கிறதுக்கு. நீ சீரியஸா எடுத்துக்காத. இதால நம்மளுக்குள்ள ஒன்னும் எங்க கழுத்து போடணும்? மிஸ்ஸஸ் முரளி கிருஷ்ணான்னு போடலாம் இல்லையா? யா. செப்டம்பர் 7th. என்ன தேதி? செப்டம்பர் 7. இன்னைக்கு 7 தானே? சைன் பண்ணிருக்கேன். உன்னோட காப்பி. அப்புறம் அப்புறம் இல்ல, உனக்கு ஏதாவது வேணும்னா, ஐ மீன் பணம் வைக்கணும். தேங்க்யூ. என்ன? இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதால ஒரு பயங்கர செக்யூரிட்டி கிடைக்கும்னு கவிதானே. ஒரு அழிச்சுக்கலாம்னு அவங்களுக்கு தெரியல. ஹாப்பி பர்த்டே. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இளவேனில் உன் வாசல் வந்தாடும். இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். இளவேனில் உன் வாசல் வந்தாடும். இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள். தமிழ் கூறும் பல்லாண்டு